இங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வர்றதுக்கு முன்னாடி கமாடிட்டி மார்க்கெட்ல இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து நிறையவே இருந்தது. கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பழைய மார்க்கெட். அதுல வந்து க்ரூட் ஆயில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா? க்ரூட் ஆயில், அ நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வரு முக்கியமான கமாடிட்டீஸ் எல்லாமே அதுல இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அடுத்த வருஷம் விளையப் போற பொருளுக்கு இந்த வருஷமே கான்ட்ராக்ட் போட்டுக்கிறது விவசாயிகள்ட்ட. அடுத்த வருஷம் விளையப் போற அந்த நெல்லுக்கு நான் இந்த வருஷமே விலைக்கு காசு குடுத்துடுறேன் அப்படின்னு. விவசாயிகளுக்கும் சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, நான் விளைச்சல அறுவடை பண்ணி அதுக்கு அடுத்து அ தான் எனக்கு காசு வரும். இங்க ஒருத்தன் எனக்கு அடுத்த வருஷம் விளையப் போற விலைக்கு இப்பவே காசு குடுத்துடுறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு என்ன சொல்றது? அ அந்த கான்ட்ராக்ட்க்கு போயிடுறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாரி கான்ட்ராக்ட் அவங்க வைக்கிறது தான் விலை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருது. கான்ட்ராக்ட்ட வச்சு தான் இங்க நெறைய அரசியல் நடக்குது. க்ரூட் ஆயில்ல மிகப்பெரிய அரசியல் நடந்தது இப்படித்தான். அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில இந்த அரசியல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, OPEC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்ப உருவாக்கி, அப்புறம் அவங்க வந்து ஒரு விலை நிர்ணயிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த OPECக்கும் சரி, அ அமெரிக்காவுக்கும் சரி கட்டுப்படாத சில நாடுகள் இருக்கு. அதுதான் ரஷ்யா, ஈரான் இந்த மாதிரியான நாடுகள். அதனால தான் ஈரான் மேல அவன் அமெரிக்கா வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சான். அத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். இப்படித்தான் வந்து நடக்கும். ஏன்னா, அரசியலுக்கும் இந்த கான்ட்ராக்ட்களுக்கும் உள்ள சம்மந்தத்த நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் நான் சொல்றேன். நம்ம லைஃப்ல இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் நீங்க ஒரு என்ன சொல்றது? ஒரு வீடு வாடகைக்கு போகாம ஒரு ஒத்திக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வருஷம் ஒத்தி போடுவீங்க. அந்த 3 வருஷம் ஒத்தின்றது என்னவா இருக்கும் அப்டின்னா, ஒரு அ ரூ. 50,00,000 வீடுக்கு வந்து ரூ. 5,00,000 நீங்க குடுப்பீங்க. ரூ. 5,00,000 குடுக்குறேன். இந்த வீட்ட வந்து இந்த 3 வருஷம் நான் இருந்துக்கிறேன். நான் பயன்படுத்திக்கிறேன். போகும்போது ரூ. 5,00,000 நீ எனக்கு திருப்பி குடுத்துரு. ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒத்தி. இந்த 5,00,000 வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு பிசினஸ் இல்லாட்டினா ஏதோ ஒரு கடன கட்டுறது. அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஆ 5,00,000 புரட்டுறதுக்கு இன்னொருத்தன் அதே வீட்ல ஒத்திக்கு ரெடியா இருப்பான். ஸோ அவன்ட்ட குடுத்து அவங்க அத மாத்திக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலேட்டா போய்க்கிட்டே இருக்கும். இது மாரி நெறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும். இதுல வந்து வீடு மட்டும் இல்ல, நிலங்களும் குத்தகைக்கு விடப்படுகிறது. நம்ம ஊர்ல வந்து ஒரு டேமே வந்து 999 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ம். முல்லை பெரியாறு டேம் இல்லைங்களா? இது ஏன் இந்த லீஸ், இந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற இந்த கான்செப்ட் தேவ அப்படின்னா, உங்களால ஒரு பொருள வந்து முழு விலை குடுத்து வாங்க முடியாம போகலாம். ஆனால் உங்கள்ட்ட இருக்கிற அமௌண்ட் அந்த ஓனருக்கு தேவைப்படலாம். ஸோ அப்ப நீங்க 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட்க்கு வந்துடுறீங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, நான் விலை குடுத்து வாங்கல. அந்த டைம் மட்டும் தான் வாங்குறேன். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அத பயன்படுத்துறதுக்கான அந்த ரைட்ஸ் அதத்தான் நான் வாங்குறேன். இதுதான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ இதையே ஆ ஆப்ஷன்ஸ்ல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ல வந்து அம் இது இன்னொரு வேறு விதமான வடிவம் இருக்கு. அதுவும் நமக்கு பழக்கமான வடிவம் தான். அந்த வடிவம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா, அதாவது நீங்க வீட விலைக்கு வாங்க போறீங்க. உங்கள்ட்ட ஒரு காசு இருக்கு, அமௌண்ட் இருக்கு. இப்போ அந்த வீட போயிட்டு நீங்க கேட்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அ நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட்ட காட்டிலும் கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க. நீங்க 50,00,000ன்ட்டு போறீங்க. அவர் என்ன சொல்றாரு 55,00,000
லட்சம் அப்படின்றாரு. நல்ல இது. ஓகே. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடுறீங்க. இந்தாங்க பிடிங்க ரூ. 5,000. இந்த ரூ. 5,000 உங்கள்ட்ட இருக்கட்டும். நீங்க வேற யார்ட்டயும் குடுத்துறாதீங்க. அதாவது அந்த வீட்டோட ஓனர். அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பீரியடும் இருக்கும். அந்த டோக்கன் அட்வான்ஸ்க்கு. அப்படியே தான் நான் விட்டுட்டே என்ன சொல்றது? வருஷம் முழுக்க நான் என்ன மாசம் ஏதோ ஒரு ஷார்ட் பீரியட் இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கும். மாச கணக்குலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 15 நாள் தான் அதிகபட்சம் நம்ம ஊர்ல டோக்கன் அட்வான்ஸ்க்கான வேல்யூ. ஸோ, இந்த 15 நாளைக்குள்ள நம்ம ஷார்டேஜா இருக்கிற அந்த 5,00,000த்தையும் புரட்டிட்டு வந்துரும். 55,00,000க்கு நாம ரெடி பண்ணிட்டு வந்து, அந்த வீட நம்ம வாங்கிருவோம். அவரும் வந்து நம்மட்ட டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்றதுனால, அ வேற யார்கிட்டயும் விக்க மாட்டாரு. மார்க்கெட்ல இது எப்படின்னா, இந்த உரிமை இருக்குல்ல, ரூ. 5,000 குடுத்து டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த உரிமைய இப்போ அ நம்மளோட ரியல் லைஃப்ல எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, அதே வீட்ட இன்னொருத்தர் வாங்க வர்றாரு. அப்ப வீட்டு ஓனர் என்ன சொல்லுவாரு, "நான் வந்து ஏற்கனவே ஒருத்தர்ட்ட டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா, நீங்க அவர்ட்ட தான் பேசணும்" அப்படின்னு சொல்லிருவாரு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த 2வது பார்ட்டி பார்ட்டிட்ட அதாவது முதல்ல டோக்கன் அட்வான்ஸ் போட்ட பார்ட்டிட்ட போயி, இந்த மாரி எனக்கு அந்த வீடு புடிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் விட்டு குடுங்க அப்டின்னுவாரு. விட்டு குடுக்குறதுன்னா நான் என்ன சும்மா குடுக்க முடியுமா? இப்ப நான் ரூ. 5,000க்கு நான் டோக்கன் அட்வான்ஸ் போட்டு நான் புக் பண்ணிட்டேன்ல. நான் விட்டு குடுக்குறதுன்னா எனக்கு ஒரு ரூ. 50,000 குடுங்க. இல்லாட்டினா ஒரு ரூ. 1,00,000 குடுங்க. நான் விட்டு குடுக்குறேன் அப்டிம்பாரு. இப்ப இந்த செகண்ட் பார்ட்டி கொஞ்சம் பெரிய கையா இருக்கு அப்டின்னா, இவங்க சொன்ன அந்த 50,000த்தையோ, 1,00,000த்தையோ வாங்கிட்டு ஐ மீன் குடுத்துட்டு, அந்த வீடு வாங்குற உரிமைய வாங்கிட்டு, இவர் போயிட்டு ஹவுஸ் ஓனர்ட்ட நான் அவர்ட்ட பேசிட்டேன். ரூ. 1,00,000 குடுத்து அவர்ட்ட அந்த என்ன சொல்றது? அந்த கான்ட்ராக்ட்ட நான் வாங்கிட்டேன். இப்ப நீங்க எனக்கு வீடு குடுக்கலாம்ன்னு சொல்லும்போது, ஹவுஸ் ஓனர் சந்தோஷமா குடுத்துருவாரு. ஏன்னா பிரச்சனை இல்ல. ஸோ இதுவே தானா ஒரு ஹவுஸ் புரோக்கர். இது வந்து பை கான்ட்ராக்ட் அப்டின்னும்போது, இல்லாட்டினா பை கான்ட்ராக்ட்ன்னு சொல்லக்கூடாது. இது வந்து கால் ஆப்ஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல மார்க்கெட்ல. இதுல புட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. இந்த கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ட வந்து ஒரு சைடு இருக்கா? இப்போ புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்க்கு வரும். புட் ஆப்ஷன்றது இதே வீடு கான்செப்ட்ல ஒரு புரோக்கர் என்ன பண்றாரு அப்டின்னா, "இந்த வீட விக்க போறீங்களா?" அப்டின்னு கேட்பாரு. "ஆமா, நான் வீட விக்கலான்னு இருக்கேன். இந்தாங்க டோக்கன் அட்வான்ஸ புடிங்க. ஒரு அ ஆமா 10,000த்த புடிங்க. இல்ல ஒரு 20,000த்த புடிங்க. தயவு செய்து வேற எந்த புரோக்கர்ட்டயும் சொல்லிறாதீங்க. என்ன, அ நான் உங்கள்ட்ட டோக்கன் வேணும். நான் இந்த வீட்ட என் மூலமா தான் விக்கணும். நான் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பீரியட். நான் உங்களுக்கு இத 15 நாள்ல வித்து தரேன். இல்ல 1 மாசத்துல நான் வித்து தரேன். அதுவரைக்கும் உங்கள்ட்ட இந்த டோக்கன் அட்வான்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு போயிருவாரு. இப்ப வேற புரோக்கர் வந்து காமிச்சா கூட, இல்லப்பா நான் அவர் ஏற்கனவே இத நான் டோக்கன் அட்வான்ஸ் போட்டுருக்காரு. அதனால நான் அவர் மூலமா வர்ற பார்ட்டிக்கு மட்டும் தான் நான் வீடு விப்பேன். வேற யாருக்கும் நான் வீடு விக்கிற ஐடியா கிடையாது அப்படின்னு. இல்ல அந்த பார்ட்டி அ அப்போ வீடு வாங்குற என்ன சொல்றது 2வது புரோக்கர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, யார் அவரு? அவரோட அட்ரஸ் குடுங்க. நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்ட்டிட்ட போயிட்டு, "நீ தான் அந்த கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கியா? இந்தா புடி உனக்கு. என்கிட்ட அத விட ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. நான் அவர்ட்ட விக்கப் போறேன். நீ என்ன பண்ணு, அந்த கான்ட்ராக்ட்ட எனக்கு விட்டுக் குடு." அப்படின்னு சொல்லிட்டு, விட்டுக் குடுக்குறதுக்கு ஒரு அமௌண்ட் பல்க்கா ஒரு அமௌண்ட் குடுப்பாரு. அந்த பல்க் அமௌண்ட்ட வாங்கிட்டு, இந்த புரோக்கர், "ஆஹா! எனக்கு புரோக்கர் கமிஷன் கிடைச்சிருச்சு. ஹாப்பி." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக் குடுத்துருவாரு. ஸோ இதுதான் புட் ஆப்ஷன் கான்செப்ட். அதாவது விற்பதற்கான உரிமையை முதல்ல வாங்குவதற்கான உரிமையை பார்த்தோம். 2வது நம்ம என்ன பார்க்கிறோம்? விற்பதற்கான உரிமையை ஒரு என்ன சொல்றது? ஆ நம்ம என்ன சேல் பண்றோம். இல்ல பை ஆர் செல் பண்றோம். இந்த மாரி. இதுதான் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? சரி. இது கான்ட்ராக்ட் தானே. நம்ம நிஜத்த ஒரு பொருள வந்து
முடிக்கல. அதாவது வாங்கல, விக்கல. நம்ம வந்து கான்ட்ராக்ட்ட தான் வாங்குறோம், கான்ட்ராக்ட்ட தான் விக்கிறோம் அப்படின்றதுனால, இந்த ஃபியூச்சர்ஸ்லயும், ஆப்ஷன்ஸ்லயும் நமக்கு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு. என்ன ஃப்ளெக்ஸிபிலிட்டி அப்படின்னா, மார்க்கெட்ல, ரியல் லைஃப்ல இல்ல, மார்க்கெட்ல வாங்க. இதே வந்து ஸ்டாக்ல வந்து லீஸ்ல போறது பேரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல. அ அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறதுக்கான உரிமைய வந்து புட் ஆப்ஷன் இது கால் ஆப்ஷன் சொல்றோம். விற்பதற்கான உரிமைய வந்து புட் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம அ அதுக்கான அந்த ரேஞ்ச செட் பண்றோம்ல. ஐ மீன் கான்ட்ராக்ட்ட நம்ம செட் பண்றோம்ல. ஸோ இதெல்லாத்தையும் யாரு நடத்துறா அப்டின்னா, எக்ஸ்சேஞ்ச் நடத்துறாங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து அம் யாருக்காக நடத்துறாங்க அப்டின்னும்போது, இவங்களுக்காக நடத்துறாங்க. அதாவது அந்த ஸ்டாக்குக்கான ஸ்டாக் ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக இத செய்றாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எக்ஸ்சேஞ்சுன்றது இங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த பரிவர்த்தனை அப்படின்றது நடக்குது. இங்க என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால ஃபியூச்சர்ஸ்ல வந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்னும்போது, பை பண்ணி ஒரு நல்ல பிரைஸ் வரும்போது விக்கலாம். செல் பண்ணலாம். இதுவே மார்க்கெட் வந்து கீழ இறங்கும் அப்படின்னும்போது, நீங்க இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு, நல்ல பிரைஸ் Siapa ruka கீழ call? வரும்போது, பை கான்ட்ராக்ட் Ruka call. போகலாம். சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். Next. வினோத் சார். சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் மேல ஏறுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, பை கான்ட்ராக்ட் போங்க. மார்க்கெட் கீழ இறங்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, செல் கான்ட்ராக்ட் போங்க. செல் கான்ட்ராக்ட் போயிட்டு கீழ பிரைஸ் நல்ல பாட்டம்ல ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பை போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இதையே ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் அப்படின்றது மார்க்கெட் மேல போகும்போது பை பண்றது. புட் ஆப்ஷன் அப்படின்றது மார்க்கெட் கீழ வரும்போது பை பண்றது. கால் ஆப்ஷன்ல செல் போறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் கீழ வரும்போது நீங்க கால் ஆப்ஷன்ல நெறைய பேர் கான்ட்ராக்ட்ல பை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட எ எதிர்பார்ப்பெல்லாம் வந்து ரிவர்ஸா போகும்ல. அப்ப அந்த ரிவர்ஸா போகும்போது, அந்த காச அறுவடை பண்றதுக்காகத்தான், அங்க வந்து ஒரு செல் கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. அதே மாரி மார்க்கெட் வந்து கீழ போகும்னு நெனச்சுக்கிட்டு ஒருத்தவங்க பைக் இது புட் ஆப்ஷன்ல பை போட்டிருப்பாங்க. அவங்க நெனச்ச மாரி கீழ போகாம மேல போகும்போது, அந்த காச அப்படியே பேரலலா அறுவடை பண்றதுக்கு புட் ஆப்ஷன்ல ஒருத்தவங்க செல் பண்ணியிருப்பாங்க. அப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட் எடுக்கும்போது, அதாவது மார்க்கெட் மேல போகும்போது, நமக்கு 2 வழி கிடைக்குது. ஒண்ணு வந்து மார்க்கெட் இது கால் ஆப்ஷன்ல பை போகலாம். ஓகேங்களா? புட் ஆப்ஷன்ல செல் போகலாம். இதுதான் அந்த 2 ஆப்ஷன். 2மே ஒண்ணு தான். 2மே மார்க்கெட் மேல போகும்போது உங்களுக்கு வந்து புராஃபிட் குடுக்கும். இதுவே தான மார்க்கெட் கீழ இறங்கும்போது, கால் ஆப்ஷன்ல செல் போயிட்டு, புட் ஆப்ஷன்ல பை போகலாம். 2மே ஒண்ணு தான். இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. பிளஸ் இன்டு பிளஸ், பிளஸ். பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ். மைனஸ் இன்டு மைனஸ், பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி தான். கால் ஆப்ஷன நீங்க ஒரு பிளஸ் ஆவும், புட் ஆப்ஷன மைனஸ் ஆவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கால் ஆப்ஷன்ல பை போறத ஒரு பிளஸ் ஆவும், செல் போறத வந்து மைனஸ் ஆவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்ப பிளஸ்ல போகுது அப்படின்னு முடிவு பண்ணும்போது, பிளஸ் இன்டு பிளஸ் ஆவும் போகலாம். மைனஸ் இன்டு மைனஸ் ஆவும் போகலாம். இப்ப மார்க்கெட் வந்து மேல போகாம கீழ இறங்குது அப்படின்னா,
பிளஸ் இன்டு மைனஸாவும் போலாம், மைனஸ் இன்டு பிளஸாவும் போகலாம். இதுதான் மார்க்கெட்டோட பே அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு இம்மீடியட்டா புரியுமா? அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா, இது வந்து அவ்வளோ ஈஸியா புரியாது. ஏன்னா, எனக்கே தானே இத புரியறதுக்கு திரும்ப, 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 திரும்ப நெறைய தடவ படிச்சு, இதோட கான்ட்ராக்ட் மாடல் எல்லாத்தையுமே நெறைய வெப்சைட்ல டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சதுக்கு அப்புறமா தான், எனக்கு இது வந்து புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா மார்க்கெட்ல கொஞ்சம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் தெளிவு வர ஆரம்பிச்சது. ஸோ, அது மாதிரி இந்த கான்செப்ட்ட வந்து நீங்க அ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல, அதாவது உங்களுடைய அ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், நீங்க என்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்களோ, அதுல மைத்ரா வெல்த்தா அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அ ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் நெறைய இருக்காங்க. ஜெபு, அலைஸ்பு அப்படின்ட்டு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே இந்த இது இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்னன்னா, ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாடல் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கலாம். பட் நீங்க கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த எத்தன டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், அடிப்படை அண்டர் அ என்ன சொல்றது? புரிதல் இருந்தால், கண்டிப்பா உங்களுக்கு இது தெளிவா புரியும். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து இது மட்டும் தான் இந்த இது இருக்கா? இல்ல வேற எதுவும் இருக்கா? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்ன இருக்கு அப்டின்னா, இந்த கான்ட்ராக்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல சொல்லும்போது 2 விதமான கான்ட்ராக்ட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டாக் இண்டெக்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு. ஸ்டாக் இண்டெக்ஸ்னா HDFC, ICICI, ஆ ரிலையன்ஸு, அதானி இதெல்லாமே வந்து ஒரு தனித்த கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒரு பர்ட்டிகுலர் நிறுவனத்தின் நீங்க அவங்களோட கான்ட்ராக்ட் போடுறீங்க. ஐ மீன் அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ட நீங்க போறீங்க அப்டின்னா, அது வந்து ஸ்டாக் அ ஃபியூச்சர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்டின்றது என்ன அப்டின்னா, ஒரு 50 கம்பெனிஸோட ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வெயிட்டேஜ் குடுத்து, அ அந்த ஒரு இண்டெக்ஸ ரெடி பண்ணியிருப்பாங்க. நிஃப்டி 50 அப்டின்றது ஒரு இண்டெக்ஸ். நிஃப்டி 100, நிஃப்டி 250, நிஃப்டி லார்ஜ் கேப், நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப், ஆட்டோ நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாமே வந்து இண்டெக்ஸ். டிஃபரண்ட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ பத்தி போன தடவ நம்ம அ கொஞ்சம் ஹை லெவல்ல நம்ம பார்த்தோம். அ மேலோட்டமான ஒரு பார்வையில நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ்ல நீங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க. அதாவது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அதாவது இண்டெக்ஸ் வந்து மேல ஏறும். நிஃப்டி 50 மேல ஏறும். இன்னைக்கு 24,000 இருக்கு. 24,200க்கு போகும். 24,300க்கு போகும். 24,500க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க இந்த டெட்லைன் அப்படின்றது எக்ஸ்பைரி டேட். அந்த எக்ஸ்பைரி டேட்ன்றது பொதுவா ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 3 மாசம் இருக்கும். அ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கும் அதே மாரி தான் இருக்கும். இதுல அ சில ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து அதோட கான்ட்ராக்ட் பீரியட் சைஸ் வந்து கம்மியா இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க.
இப்ப என்ன மந்த் ஓடுது? ஆகஸ்ட் மாசம் ஓடுது. சோ அப்ப ஆகஸ்ட் மாச கான்ட்ராக்ட் ஒண்ணு இருக்கும். அந்த ஆகஸ்ட் மாச கான்ட்ராக்ட் மாதிரியே தான அதே பிரைசிங்ல, அதாவது நிஃப்டி 50 24,000 ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இதே மாதிரி நிஃப்டி 50 24,500 ஆகஸ்ட். இந்த நிஃப்டி 50ல என்ன சொல்றது, கான்ட்ராக்ட் மேல மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. கீழேயும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால கீழே இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்ன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து 3 மாசம்ன்றது ஃபிக்ஸடா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில கான்ட்ராக்ட்ட பொறுத்த வரைக்கும் 2 மாசம் தான் இருக்கும். அதாவது கரண்ட் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். அது மட்டும் தான் கூட இருக்கும். இண்டெக்ஸ்லயும் அப்படிதான். இப்போ வந்து நிஃப்டி 50ல வந்து ஆகஸ்ட் மாசம் இருக்கலாம், செப்டம்பர் மாசம் இருக்கலாம், அதிகபட்சம் அக்டோபர் மாசம் இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா கமாடிட்டிய பொறுத்தவரைக்கும் இது வந்து 6 மாசம் கான்ட்ராக்ட் இருக்கு. கோல்டு, சில்வர், க்ரூடு அதுலயும் அக்ரி கமாடிட்டீஸ்ல வந்து 6 மாசம்ன்றது நேச்சுரலாவே இருக்கும். ஏன்னா விளைச்சலுக்கு ஏத்த மாரி கான்ட்ராக்ட் அங்க கிரியேட் பண்ணுவாங்க. இங்க ஸ்டாக்ல வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி மாறுறதுனால இதோட கான்ட்ராக்ட் பீரியட்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. 2 மாசம் அல்லது 3 மாசம் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இப்ப நான் ஓரலா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இது உங்களுக்குள்ள அப்படியே மைண்ட்ல போயிருந்ததுன்னா, இனிமே அடுத்து வர்றது ஃபுல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம என்எஸ்சி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ் செயின் இது எல்லாத்தையுமே. ஸோ அதுக்குள்ள நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி என்எஸ்சி இண்டெக்ஸஸ் லிஸ்ட் இதுக்குள்ள எல்லாமே போயிட்டு அப்படி ஒரு ரவுண்டு வர்றோம். அந்த இப்ப இருங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே சார். இத நம்ம பார்க்க ஓகே. இண்டெக்ஸஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸஸ பத்தி அவன் போட்டிருக்கான். அதுல வந்து டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா நெறைய இருக்கும். சார் இதெல்லாம் நீங்கள் தான் தப்பான ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் தான் ஷேர் ஆகுது. உங்களோட இது ஓ என்எஸ்சி ஷேர் ஆகுது. ஓகே, 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 ஓகே. ஐ அம் சாரி, ஐ அம் சாரி. அப்போ இருங்க, இருங்க. ஓகே. இப்ப உங்களுக்கு வந்திருக்கும். வருதுங்களா? வந்துச்சு சார். ஓகே. ஃபைன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸஸ்ல அ நெறைய செக்டோரியல் இண்டெக்ஸஸ் இதெல்லாமே. அதுக்கடுத்து பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் தான் பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ். இந்த பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்ல தான் நெறைய டைப் ஆஃப் என்ன சொல்றது, இண்டெக்ஸஸ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாமே பார்த்திருப்போம். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, 100, 200, டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இதெல்லாமே. இதெல்லாமே நிஃப்டி 50ன்னா என்ன? மொத்த மார்க்கெட்ல டாப் 50 கம்பெனிஸ் அந்த
டாப் 50 கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 20 ஒரு சம் கிரைட்டீரியாஸ் இருக்கும். அத வச்சு அவங்க இந்த 50 கம்பெனிய வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. 20,000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கணும். அ வருஷம் வருஷம் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து நல்ல பாசிட்டிவ்ல இருக்கணும். அண்ட் ஆனுவல் குரோத் வந்து நல்லா இருக்கணும். அவங்களோட அந்த ஆனுவல் குரோத் சிஏஜிஆர் அப்படின்றது நல்லா இருக்கணும். இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நிஃப்டி 50 தான் மார்க்கெட்டோட அடையாளமா பார்ப்பாங்க. இந்திய பங்குச் சந்தையின் அடையாளமாக இருக்கும். ஸோ இதே வந்து பிஎஸ்சில வந்து சென்செக்ஸ் 30 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது அ இன்னொரு எக்ஸ்சேஞ்சோட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது. இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது. இந்த நிஃப்டி 50ல பார்த்தீங்க அப்படின்னா, 50 கம்பெனிஸ் அதோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்சேஞ்சோட ஃபுல் லிஸ்ட்டுக்கு நான் போறேன். என்ன லோட் ஆகுதுன்றத நம்ம பார்ப்போம். நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ், லூசர்ஸ், இன்னைக்கு அவங்களுடைய மொத்த இண்டெக்ஸஸ் இருக்கிறவங்க, அவங்களுடைய ஹீட் மேப்பு, இது எல்லாமே இன்னைக்கான ஹீட் மேப். இதுல அவங்களுடைய வெயிட்டேஜோட போட்டிருக்காங்க. சர்வீஸ் செக்டர்ல வந்து 32% இருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து 12%. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டோரியல்ஸை வந்து உள்ள கொண்டு வரும்போது அதுல அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும்ல, அந்த வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது இங்க காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த இண்டெக்ஸ்ல எத்தனை பேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து குளோபல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் நம்மளுடைய இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண நிறுவனங்கள். முக்கியமா ஜப்பான் வந்து இதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் டேட்டாஸை நம்ம போய் பார்ப்போம். லைவ் இண்டெக்ஸ், இன்னைக்கு மார்க்கெட், கரண்ட் மார்க்கெட் என்ன ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு, இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றது. இந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்ல நீங்க பார்க்கறது எல்லாமே என்ன சொல்றது, பெரிய அதாவது அதோட மார்க்கெட்டோட கேபிட்டலைசேஷனுக்கு ஏத்த மாதிரி இண்டெக்ஸ் பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே தானா செக்டோரியல் இண்டெக்ஸஸ்ன்னு இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியோட செக்டர், அதாவது ஐடி, என்ன சொல்றது, பேங்கிங் செக்டர், ரியல் எஸ்டேட்டு, எஃப்எம்சிஜி, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி மெட்டல்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய இண்டெக்ஸஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வேற நிறைய இண்டெக்ஸஸ் இதுல இருக்காங்க அப்படின்றத நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். அதுல நீங்க போய் பார்க்க வேண்டியது வந்து தீமெட்டிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இதுதான் முக்கியமானது. ஸோ இது நமக்கு உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி ஐடியா கொடுக்கும். முக்கியமா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகக்கூடியவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டெக்ஸஸ்ல போகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ சார் ஒரு டவுட் இந்த கேட்கலாமா? பர்டிகுலர் டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடைசியில் கேட்போம் சார். உங்க டவுட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நிஃப்டி 50 அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ள எத்தனை கம்பெனிஸ் இருக்கு? 50 கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அந்த 50 கம்பெனியோட லிஸ்ட்டை தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த கம்பெனிஸோட
இன்னைக்கு மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. இதோட டே ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, இதெல்லாமே நீங்க பாக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்ல நம்ம வாங்குறத பத்தி பார்க்கலாம். இதை எப்படி வாங்குறது, இதோட கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த கான்ட்ராக்ட் எங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் மார்க்கெட் வாட்ச் இதுதான் வருது. எனக்கு இது வரக்கூடாது. நான் எதிர்பார்ப்பது வேறு. என்எஸ்சி ஆப்ஷன்ஸ் செயின் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இது வந்து ஆப்ஷன்ஸ் செயின். ஓகே, இப்போ மார்க்கெட் டேட்டாஸ்குள்ள தான் இது இருக்கு. ஓகே, மேபி உங்களுக்கு இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. இதுலயே என்னதான் நான் கிளாஸ் எடுத்துறேன். இப்போ இந்த நிஃப்டி இருக்கு. நிஃப்டில வந்து நான் எந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக்கையும் நான் எடுக்கல. நிஃப்டில அதோட கான்ட்ராக்ட் எத்தனை கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிஃப்டில பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கான்ட்ராக்ட். நிஃப்டி 50ல ஆகஸ்ட் 14 ஒன்று இருக்கு, 22ல இருக்கு. இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். இதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இது இந்த இருக்கு. ஃபியூச்சர்ஸ்லயும் இதே மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கு, இதுல எங்க இருக்கு அப்படின்றது தான் எனக்கு நான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் இந்த இருக்குல்ல, அதான் நான் பார்த்தேன். இந்த இருக்கு, பிடிச்சிட்டேன். நிஃப்டி 50ல நான் சொன்ன மாதிரி 3 கான்ட்ராக்ட் இருக்கு. ஆகஸ்ட் 29th, 26, 31 அப்படின்னு. ஏன் இந்த 29, 26? ஆகஸ்டுக்கு 31 நாள் தானே இருக்கும். செப்டம்பருக்கு வந்து 30 நாள் தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கடைசி வெள்ளிக்கிழமை அதுதான் இங்க கணக்கு. கடைசி வெள்ளிக்கிழமை கூட கிடையாது, சாரி, வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை கணக்கு தான் இங்க வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற கணக்கு. ஸோ எப்ப வியாழக்கிழமை விழுகுதோ அப்ப வந்து இந்த கான்ட்ராக்ட் முடியும். கடைசி வியாழக்கிழமை எப்போ? ஆகஸ்ட் மாசம் வந்து 29ஆம் தேதி. செப்டம்பர்ல வந்து அது 26ஆம் தேதி. அக்டோபர்ல வந்து 31ஆம் தேதியா விழுகுது. ஸோ இதே மாதிரி கடைசி வியாழக்கிழமை ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு கான்ட்ராக்ட் முடியும். ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒரு மாசம் முடியுது இல்லையா? ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல இருக்கும். ஸோ அதை நான் அடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட்ல, அதாவது எல்டிபின்னு ஒண்ணு பாக்குறீங்கல்ல, இந்த எல்டிபிக்கும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்டிபிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பாருங்க. அதாவது இது வந்து கரண்ட், இன்னைக்கு ரன்னிங் கான்ட்ராக்ட், கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இந்த கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை தான் நம்ம டிவியில பெரும்பாலும் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கான்ட்ராக்ட்ல 24,389.35 இப்ப ரன்னிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இது நேத்தை விட ஒரு 332 பாயிண்ட் மேல ஏறி இருக்கு. அதோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 138. இன்னைக்கு காலையில ஓபன் ஆனது 24,000. இப்ப ஒரு மேல ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு. எவ்வளவுன்னா 24,397க்கு போயிட்டு இப்ப வந்து 389ல நிக்குது. லோ பாத்தீங்க அப்படின்னா 226 வரைக்கும் போயிருக்கு. இதுல வந்து எத்தனை பேரு பையோ அல்லது செல்லோ கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா 1,57,000 கான்ட்ராக்ட் இதுல வந்து உள்ள போயிருக்கு.
அதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 9,500 கோடி. இதுல எத்தனை பேர் வந்து இந்த கான்ட்ராக்ட் அடுத்து போடுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதோட மொத்த அதாவது பை கான்ட்ராக்ட், செல் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,22,000 பேர். இந்த மார்க்கெட்டோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா அதுதான் அண்டர்லைங் வேல்யூ. இதுதான் ஒரிஜினல் இந்த இதோட அண்டர்லைங் வேல்யூ. இப்போ நம்ம எப்படி சொல்றது, லைவ் இண்டெக்ஸஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா இப்போ என்ன எல்டிபி ஓடிக்கிட்டு இருக்கு, இது இருக்கு இல்லையா, இந்த எல்டிபியை தான் இவங்க வந்து இங்க வந்து அண்டர்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்ப என்ன வேல்யூ அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் மீன்ஸ் இந்த மந்த்துக்குள்ள இது எந்த அளவுக்கு மேல போகும் அப்படின்றதுக்கு ஒருத்தர் பை பண்ணிக்கிட்டும் செல் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட அதிகபட்ச வேல்யூ அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த மாச கான்ட்ராக்ட்ல வந்து இன்னும் மேல மார்க்கெட் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல 514ல இருக்கு. அதுக்கு அடுத்த மாசத்துல வந்து 24,633ல இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய லீஸ், நான் என்ன சொன்னேன், வீடு ஒரு வருஷம் லீஸ், 2 வருஷம் லீஸ்ன்னு இருக்கும்ல, அதே தானே இங்க வந்து மாச கணக்குல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ்ல வந்து நீங்க 1 மாசம் லீஸ் போறீங்க, இதுதான் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட். 2 மாசம் லீஸ் போறீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட். 3 மாசம் லீஸ்னா அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஏன் நம்ம லீஸோட பீரியட்ஸ் அவசியமா பார்க்கணும் அப்படின்னா 3 மாசம் அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த பிரைஸை தொட்டு உங்களுக்கு மேல வர்றதுக்கு. ஸோ நீங்க மார்க்கெட்ல ஒரு நிதானமா ட்ரேட் பண்ணலாம். லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இல்லாட்டினா முக்கியமா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் வந்து இங்க இருக்கிற டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே எப்பவுமே வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல ப்ளே பண்றதை விட ஃபியூச்சர் அதாவது ஒரு தேர்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல அதிகமா வாங்கி போடுவாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம கம்மியான விலையில வாங்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த சொல்லிட்டு வாங்குவாங்க. இதே தானே மார்க்கெட் வந்து கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் வந்து இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் எஃபிஐ ஆர் எஃப்ஐஐ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே அதாவது செல் கான்ட்ராக்ட்ல போவாங்க. அந்த செல் கான்ட்ராக்ட்ல இந்த கான்ட்ராக்டுக்கு செல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த பிரைஸ் இதை விட இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே தானே செல் பண்ணி வைப்பாங்க. செல் பண்ணி வைக்கும்போது அது வந்து 23,000 22,000 அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்களுக்கு இதை அனலைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நிஃப்டி 50ன்றது 50 முக்கியமான கம்பெனிஸ், இந்தியாவை தாங்கி நிற்கும் 50 நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 50 நிறுவனங்களோட போக்கு எப்படி இருக்கும், அரசாங்கத்தோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எக்கானமி வந்து எப்படி விஷயங்கள் நம்ம போன தடவை பார்த்தோம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே தானே இருக்கிற ஃபேக்டர்ஸ். அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல்ன்றது உலக நாடுகள், உலக பொருளாதாரம், இது வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இதெல்லாமே இந்த நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நம்மள மாதிரியான சின்ன ஆட்கள் வந்து இந்த புரிதல் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல நல்ல மூவ்மெண்ட் இருக்கு, எனக்கு வந்து இன்னைக்கு 24,389ல நான் வாங்குறேன், ஒரு அது வந்து ஒரு 400ல வித்துறேன், வெறும் 12 பாயிண்ட்டுக்கு வாங்கி விற்பாங்க. இதுல வந்து நமக்கு உண்மையிலேயே லாபமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா லாபம்னா ஒண்ணும் கிடையாது. ஏன் லாபம் இல்ல பெரும்பான்மையான நேரத்துல அப்படின்னா சின்ன லாபத்தை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பைக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு அமௌண்ட் நீங்க செலவு பண்ணுவீங்கல்ல, ஒரு 200 செலவு பண்ணணும். அந்த 200 புரோக்கரேஜ் கமிஷன் இருக்கும், கவர்மெண்டோட டாக்ஸ் இருக்கும், எஸ்டிடின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த ப்ராஃபிட்ல வந்து ஒரு 40% இதுலயே போயிடும். அப்போ நீங்க ஒரு லாங் டர்மா பிளான் பண்றீங்க. ரூ. 1000 ப்ராஃபிட்ட வைக்கக்கூடாது. ரூ. 10,000 ப்ராஃபிட்ட நீங்க எய்ம் பண்ணும்போது, அது 40%ல 4%. இதுவே தானே ரூ. 1,00,000க்கு எய்ம் பண்ணும்போது, உங்களுடைய அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து இன்னமும் குறையுது. அது எவ்வளவு குறையுது அப்படின்னா 0.4% குறையுது. பெரிய ஆட்கள், அதாவது ஃபாரின் பொட்டன்ஷிய ஐ மீன் சாரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். அவங்க போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னாலே தானே இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டர்மா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1,00,000 எய்ம் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ 1,00,000 எய்ம் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாகி 0.4 மட்டும் இருக்கும். இன்னொன்று மார்க்கெட் வந்து நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்தா கூட அந்த ப்ரைஸுக்கு இவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து நிற்கும் பெரும்பான்மையான நேரத்தில். ஸோ அதனால வந்து ப்ராஃபிட்ல முடிச்சிருவாங்க. ஸோ ஷார்ட் டேர்மா பை பண்றவங்க, இன்னைக்கு காலையில வாங்கி நாளைக்கு விற்கிறவங்க, இல்லாட்டினா சாயந்தரமே விற்கிறவங்க, அதே மாதிரி 1 மணி நேரத்துல இப்ப வாங்கி 1 மணி நேரம் கழிச்சு விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல பெருசா லாபம் இருக்காது. ஸோ அதே மாதிரி சின்ன அதுல வந்து மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 10% என்ன சொல்றது 10%லாம் ஒரு வாரத்துக்கு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஒரு மாசத்துக்கு எதிர்பார்க்கணும். இப்போ ஒன் டே மூவ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1%க்குள்ள தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். அதுலயும் ப்ரெடிக்டபிளா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க ப்ராஃபிட் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப குதிரை கொம்பு, கஷ்டம். ஆனா இங்க பெரும்பான்மையான ஆட்கள் வந்து இந்த கால்ஸ் கொடுக்குறவங்க, மார்க்கெட்ல வந்து என்ன சொல்றது ஆப்ஷன் கால்ஸ், ஃபியூச்சர்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே இந்த பெர் டே இதுல தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கவனிச்சு அந்த கால்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. ஈவன் புரோக்கரேஜ் கம்பெனிஸே இப்ப நிறைய கால்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற கால்ஸை வச்சு என்ன சொல்றது கஸ்டமர்ஸ் ட்ரேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கமிஷன்ஸ் அதிகமா கிடைக்கும். ஸோ மக்கள் வந்து கம்முன்னு இருக்கக்கூடாது, ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க எப்பவுமே தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நமக்கு அதுல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பன அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரிங்களா? உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் போலாம். ஆப்ஷன் இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுக்கே போகலாம். இருங்க. அதுல வந்து நான் குறிப்பிட்ட ஒரு கான்ட்ராக்ட் நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்க்கு நான் போயிடுறேன். இப்போ இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஹெச்டிஎஃப்சி நான் போறேன். ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல எனக்கு எத்தனை கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 3 மாச கான்ட்ராக்ட் தான் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த 3 மாச கான்ட்ராக்ட்ல எனக்கு என்ன இருக்கிறது? இப்போ கரண்ட்ல ஒன்று போய்கிட்டு இருக்கு, எதிர்காலத்துல ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதாவது 26, 31க்குன்ட்டு ஐ மீன் செப்டம்பருக்கு ஒன்று, அக்டோபருக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 1624ல இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த 1624ன்றது நாளைக்கு ஒரு 1700 போகுது, 1800 போகுது அப்படின்னும் போது உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படின்றது லாட் சைஸுக்கு ஏத்த மாதிரி அது ஏறும். இங்க மார்க்கெட்டோட லாட் சைஸ் என்னன்றது பாருங்க. ஜஸ்ட் 580. அப்போ இதோட
நீங்க இப்ப கரெக்டா நான் சொல்றேன். 1624 இன்ட்டு 550 எவ்வளோன்னு பார்த்துருவோமா? கால்சில. கால்சி போட்டு பார்க்குறேன். கால்சி போடும்போது 1630.5 இன்ட்டு 550 8,96,775 ரூபாய் உங்களுக்கு வேணும். நீங்க வந்து டைரக்டா இந்த ஸ்டாக்ஸை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஆனால் இங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஃபியூச்சர்ஸ்ல எனக்கு 8 லட்ச ரூபாய் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் இருக்கு. வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஹெச்டிஎஃப்சி ஃபியூச்சர்ஸ் ஓட பிரைஸ், ஆமா, இதுல வந்து குரூல எவ்வளவு போட்டிருக்கான்றதை நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த பிரைஸ் வேண்டாம். இந்த பிரைஸை நான் கேட்கல. நான் கேட்டது வந்து மார்க்கெட் பிரைஸ். இதை நான் எப்படி தேடுறது? குரூவோட ஹெச்டிஎஃப்சி லாட் பிரைஸா? லாட் பிரைஸ்ன்னு சொல்றத விட லாட் பிரைஸ் கால்குலேட்டர், மார்ஜின் கால்குலேட்டர்னு ஒன்று போடுங்க. அதுதான் கரெக்ட். மார்ஜின் கால்குலேட்டர், ஈக்விட்டி மார்ஜின் கால்குலேட்டர். மார்ஜின்னா நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றது தான் அந்த மார்ஜின். ஓகே, இவங்க மார்ஜின் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு 5x கொடுக்குறாங்க. அதாவது 5 மடங்கு மட்டும். இது எனக்கு சரியா வரல. இந்த கால்குலேட்டர் எனக்கு சரியா இல்லை. எனக்கு ஜெரோதாவோட மார்ஜின் கால்குலேட்டர் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அவன் தான் மார்ஜின் கால்குலேட்டர் கரெக்டா கொடுப்பான். F&O மார்ஜின் கால்குலேட்டர். ஓகே, இதுல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் நார்மல் மார்ஜின் இந்த கொடுத்துட்டான் 1,50,000 லட்சம் ரூபாய். 1,56,914 ரூபாய் மார்ஜின். இவன் கொடுக்குற மார்ஜின் 17.5% அவன் கொடுக்குறான். அதாவது மொத்த தொகையில இப்ப நம்ம எனக்கு இந்த கால்சியில எவ்வளவு பார்த்தோம்? 8 லட்சம் ரூபாய் பார்த்தோம்ல. 8,96,000 ரூபாய். அந்த 8,96,000த்துல 17.5%ல இவன் மார்ஜின் கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து 1,50,000 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட இருந்தா போதும். அந்த 1,50,000 லட்ச ரூபாயை வச்சு நீங்க வந்து 8,96,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ நீங்க வாங்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீன் இப்போ இதுல வந்து 550 ரூபாய் ஒரு லாட் சைஸ்ன்னு போட்டிருக்கானா? இங்க வந்து 20 இப்ப கரண்ட் எல்டிபி எங்க இருக்கு? ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்டிபி. ஓகே ஓகே, எல்டிபி இருக்கட்டும். இப்ப இந்த ஓபன் பிரைஸே எடுத்துக்கோம். 1624 இருக்கு. இந்த 24ல இருந்து இதுதான் எல்டிபி லாஸ்ட் பிரைஸ். இந்த 28க்கு 4 ரூபாய் ஏறி இருக்கு. காலையில ஓபன் பண்ணும்போது 24ல ஓபன் பண்ணிட்டு இப்ப வந்து 28 ரூபாயில இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 பாயிண்ட் ஏறி இருக்கு.
இப்போ இந்த 3.5 பாயிண்ட்டுக்கு எவ்வளவு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு ரூ. 550 ஏறும். அப்ப 3.5 பாயிண்ட்டுக்கு ரூ. 1500 ஏறும். வெறும் 24ல இருந்து 28க்கு போகும்போது 1500 அங்கிட்டு ஒரு 750 கிட்டத்தட்ட ரூ. 2250 ஓப்பன் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ப்ராஃபிட்டுங்களா? ஓகே. இது இன்னும் மேல போகுது. அதாவது 1030 போகும்போது ஒரு 6 பாயிண்ட் மேல கிடைக்குது. ஸோ அப்ப 6 இன்டு 550ன்னு மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு 550 கிடைக்குது. அப்போ இதுவே இப்ப உங்கள மாரி என்ன மாரியான ஆட்கள் வந்து, எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 2000 கிடைச்சா போதும், ரூ. 3000 கிடைச்சா போதும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, நமக்கு வந்து இதுல கிடைக்கும். அ ஒரு 4, 5 பாயிண்ட் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த 5 பாயிண்ட் நமக்கு கிடைச்சோம்னா, இப்ப 6 பாயிண்ட் கிடைச்சாலே ஏன்னா நமக்கு ரூ. 3000 கிடைச்சிருது. ஸோ ரூ. 3300 கிடைக்கும்போது, ஆஹா! ரூ. 300 போயிடுச்சு. எனக்கு ரூ. 3000 நிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஆனா இது எல்லா நாளும் ஒரே மாரி நடக்கிறது இல்ல. இந்த அ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்டோபர் மாசம் கான்ட்ராக்ட்ல எடுத்துப்பாங்க. அப்போ இந்த பிரைஸ் வந்து 1624ன்றது அவங்களுக்கு அ ஒரு 1800க்கு போகும். அவங்க எதிர்பார்ப்பு என்ன? 200 பாயிண்ட். அப்ப 200 இன்டு 550 அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 1,10,000. இதே 1,10,000க்கும் அதே புரோக்கரேஜ் கமிஷன், அதே டாக்ஸ் தான். பெர்சன்டேஜ்லாம் கிடையாது. ஸோ ஃபிக்ஸடா எவ்வளோ இருக்கும்? ஒரு பைக்கு ஒரு ரூ. 200 செலவாகும். செல்லுக்கு ஒரு ரூ. 200 செலவாகும். ஸோ மொத்தம் ரூ. 400 போயிடுது. ரூ. 400 போக மிச்சம் இருக்கிற காசு அவங்களுக்கு போயிடுது. ஸோ இதுல வேற என்ன செலவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏறி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஸ்பெகுலேஷன்ஸ்ல நம்ம ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பிசினஸ் இன்கம்மா தான் நம்ம அதில காமிச்சிருப்போம். ஸோ, அப்ப இங்க டாக்ஸ் அ இவங்க இதில டிரான்சாக்ஷன்ல நடக்கிற எஸ்டிடி டாக்ஸ் போக, உங்களுக்கு வர்ற அந்த இன்கமுக்கும், நீங்க இன்கம் டாக்ஸும் சேர்த்து காட்டுற மாரி. ஸோ, இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. இது வந்து ஃபியூச்சர்ஸோட கணக்கு. இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு போலாம். இப்ப மார்க்கெட் மேல ஏறுச்சுன்னா, நீங்க பை கான்ட்ராக்ட் போவீங்க ஃபியூச்சர்ஸ்ல. மார்க்கெட் கீழ இறங்குச்சு அப்படின்னா, செல் கான்ட்ராக்ட் போவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் போகலாம். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லயும் அதேதான். இப்ப நீங்க பார்க்குறீங்க, நெறைய அ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆ நான் 3000 கம்பெனிக்கும் இருக்காது. அந்த முக்கியமான கம்பெனிகள் அவனுக்குன்ட்டு ஒரு கேபிட்டலைசேஷன் ஒண்ணு வச்சிருப்பான். இவங்களுக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும். அதாவது முக்கியமா இந்த லார்ஜ் கேப்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ மட்டும் தான் அந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் குடுப்பானே ஒழிய, எல்லாருக்கும் தொறந்து விட மாட்டான். சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்கும். அவங்கலாம் வந்து இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ம் ரிலீஸ் பண்ண மாட்டான். எக்ஸ்சேஞ்சஸ் அதுக்கான அனுமதி குடுக்காது. ஸோ லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்மால் கேப் பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்டாக் தான் வாங்கிக்கணும். அல்லது இண்டெக்ஸாஸ் தான் வாங்கிக்கணுமே ஒழிய, நீங்க அத வந்து ஆப்ஷன்ஸா நீங்க வாங்கவே முடியாது. ஓகேங்களா? இப்ப பெரிய கம்பெனில இந்த இப்போ ஓஎன்ஜிசி இருக்கு. ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நெறைய இந்த ஓஎன்ஜிசில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல அ எத்தன கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ 3 கான்ட்ராக்ட். இதுல வந்து கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து எக்ஸ்பைரி டேட்டஸ் வச்சு இது குடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸ். இதுக்கு அடுத்து கால் புட் பார்க்குறீங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ன சொல்றது? ஸ்ட்ரைக் பிரைஸ்.
மார்க்கெட்டோட நீங்க இந்த என்ன சொல்றோம் ரன் ரேட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா இது எந்த ப்ரைஸுக்கு போகும், ஓஎன்ஜிசி எந்த ப்ரைஸுக்கு போகும்னு சொல்லிட்டு ஒரு பெட் கட்டுற ஒரு ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி வந்து கரண்டா ஒரு 340ல இப்போ போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 340ல போறது வந்து 230க்கு கீழே விழுகவும் செய்யலாம், 380க்கு மேல போகவும் செய்யலாம். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ப்ரைஸை அவன் வந்து பெட்டிங்கா செட் பண்றாங்க. எப்படின்னா நீங்க வந்து 230க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷன்ல பை போகலாம், பெட் கட்டலாம். 240ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டலாம். இந்த மாதிரி கட்டுறீங்கல்ல, இந்த பெட்டிங்க்கு தான் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி 380க்கு மேல 380 தொடும், 375 தொடும், 370 தொடும் அப்படின்ட்டு நீங்க ஒரு ப்ரைஸ என்ன சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ப்ரைஸை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறீங்கன்னா அதுதான் இங்க வந்து ஆப்ஷன்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மேல போகுன்றதுக்கும் பெட் கட்ட முடியும், கீழே இறங்குன்றதுக்கும் பெட் கட்ட முடியும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 340 அப்படின்னு இருக்கிறதுனால லாட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படியும் உங்க லாட் எப்போ எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுப்பாங்க. இப்போ பிரைஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லாட்டோட சைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பிரைஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா லாட்டோட சைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆவரேஜா பாத்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸ்ல பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து இதோட பிரைஸ் வந்து குறையும். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் லாட் 1925 வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட் ஏறுனா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ அப்படின்றது இத்தனை மடங்கு ஏறும். 340ல இருந்து 341க்கு போச்சுன்னா இதோட ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு 1925 ரூபாய் கிடைக்கும். 2 பாயிண்ட் ஏறிச்சு 342க்கு போச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கிட்ட கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா இன் த மணி அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பிரைஸ் போய்கிட்டு இருக்கு? 340 போய்கிட்டு இருக்கா? 340க்கு கீழே இருக்கிறதெல்லாம் இந்த மணி, 340க்கு மேல இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த. இதே தானே புட்ல வந்து நீங்க செல் பண்ற மார்க்கெட் கீழே விழுகும் அப்படின்றதுனால அப்படியே தானே ரிவர்ஸா மிரர் ரிவர்ஸ் அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா 340க்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணியாகவும் 350க்கு மேல இருக்கிறதெல்லாம் இந்த மணியாகவும் அதுல கன்சிடர் ஆகும். ஸோ இந்த எந்த மணி அவுட் ஆஃப் த மணி ஒரு கான்செப்ட் யாராவது சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல போறோம். அதாவது ஸ்டாக்ஸ்ல போறோமா இல்ல இண்டெக்ஸ்ல போறோமா? ஓஎன்ஜிசின்றது ஸ்டாக்ஸ், ஹெச்டிஎஃப்சின்றது ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50ன்றது இண்டெக்ஸ். ஸோ இப்போ இண்டெக்ஸோட ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன? ஓகேங்களா? இது ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்றது மார்க்கெட்ல ரன்னிங் ஆகிட்டு இருக்க பிரைஸ். ஆனால் இந்த லாஸ்ட் பிரைஸ் இருக்குல்ல, இது என்ன தெரியுமா? இந்த ஆப்ஷன்ஸுக்கான பெட்டிங் பிரைஸ். ஓகேங்களா? பிரீமியம் பிரைஸ். இந்த பிரீமியம் பிரைஸ் தான் நீங்க செலவு பண்ண போற காசு. இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போ 5 ரூபாய் 5.7 இன்ட்டு 1925 எவ்வளவு இருக்கும்? ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். அவ்வளவுதான். நியர்லி ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வாங்கிடலாம். நம்ம டோக்கன் அட்வான்ஸ் ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்க டோக்கன் அட்வான்ஸ் போடும்போது 50,000 ரூபாய் ப்ராப்பர்ட்டி 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் டோக்கன் அட்வான்ஸ் போடுவீங்க. அதுவே லீஸ்லன்னா 5 லட்சம் ரூபாய் நீங்க 10ல ஒரு பங்கு நீங்க கொடுக்கணும் இல்லையா? அதோட மதிப்புல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000த்துல ஒரு பங்கு கொடுத்தா போதும். டோக்கன் அட்வான்ஸ்ன்றது. ஏன்னா டோக்கன் அட்வான்ஸ்க்கான அந்த பீரியட்ன்றது ரொம்ப கம்மி. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 வீக் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. 1 வீக்குக்கு மட்டும் தான் இங்க நமக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஸோ அப்ப வெறும் உங்கள்ட்ட இப்ப ரூ. 5.70 இருக்கு. இத விட கம்மியான பிரைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஆப்ஷன்ஸ செலக்ட் பண்ணீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 340ல உங்களுக்கு இருக்கு. சரி இன்னும் கூட நம்ப முடியாத ஒரு பிரைஸ கோட் பண்ணி பார்ப்போம். அதுல யாருமே இல்ல. இங்கேயும் யாருமே இல்ல. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இதுல ரூ. 39. ஏன்னா பிரைஸ் வந்து தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால மக்கள் வந்து அது ரூ. 39க்கு அதுல பெட் கட்டியிருக்காங்க. ஸோ இதோட ஆரம்ப பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, வெறும் 50 பைசால 50 பைசால இருந்து ஆரம்பிக்கும். 50 பைசா இருக்கும்போதே தானா ஒருத்தர் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டாரு அப்படின்னா, அவருக்கு 50ல இருந்து அப்படியே தானா என்ன சொல்றது? ரூ. 1, ரூ. 1 ரூ. 2 ரூ. 3 ரூ. 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறிக்கிட்டே போகும். ஏற, 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 ஏற அவருக்கு வந்து பல மடங்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது இருக்கும். ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து வெறும் ரூ. 10,000 வச்சுட்டு ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாமா? தாராளமா சம்பாதிக்கலாம். ஒரு என்ன சொல்றது? 1,00,000 இல்ல, 10,00,000 கூட சம்பாதிக்கலாம். உங்களுடைய லக் மட்டும் அன்னைக்கு சரியா வொர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து வெறும் ரூ. 10,000 வச்சுட்டு, இல்லாட்டினா வெறும் ரூ. 1,000 வச்சுக்கிட்டு ரூ. 1,00,000 பார்க்கலாம். இதெல்லாமே ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அதே மாரி ரிவர்ஸாவும் யோசிங்க. எப்படின்னா, நீங்க போட்டிருக்க காசு மொத்தமா சுருட்டி விட்டுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஜஸ்ட் லைட்டா கீழ விழுந்தா கூட, அந்த ரூ. 1000 நீங்க போட்ட காசு அப்படின்றது 0க்கு போயிடும். கான்ட்ராக்ட்ல. ஸோ, அப்ப இதுல ஆப்ஷன்ஸ்ல வந்து ரிஸ்க் வந்து 200%. ஃபியூச்சர்ஸ்ல வந்து ரிஸ்க் வந்து 100%. ஸ்டாக்ஸ்ல வந்து ரிஸ்க்ன்றது ஆ அதோட சைஸ பொறுத்தவரைக்கும் மாறும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப்லன்னா ரிஸ்க் வந்து ஒரு 15% இருக்கும். மிட் கேப்னா ஒரு 30% இருக்கும். ஸ்மால் கேப்னா ஒரு 40% இருக்கும். இதுதான் ரிஸ்கோட ஃபேக்டர்ஸ். ஆனா இங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ஸ்ல 100% ரிஸ்க் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல வந்து 200%க்கு மேல தான் ரிஸ்கே. ஸோ ரிஸ்க்குக்கு ஏத்த மாரி தான் ரிவார்டு. நீங்க ரிஸ்க் அதிகமா எடுக்க, எடுக்க ரிவார்டு அதிகமாகும். நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிவார்ட் காத்துட்டு இருக்கு. ஆனால் அடிப்படையா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் நாலேட்ஜ் இல்லாம உள்ள வர்றவங்க அத்தன பேரும் அப்படியே தொடச்சு, வலிச்சு எடுத்துட்டு போயிடும். ஏன்னா, அது வந்து பியூர்லி பெட்டிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபண்டமெண்டல் தெரியணும், டெக்னிக்கல் தெரியணும். அதுக்கு அடுத்து ஆப்ஷன் செயினோட டிமாண்ட் அ இது எல்லாமே தெரியணும். பைல அதாவது இந்த பிட்டிங்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. இதுல எத்தன பேர் இருக்காங்க? ஆஸ்க்ல எத்தன பேர் இருக்காங்க? அதுக்கான குவான்டிட்டி எத்தன பேரு? இது எல்லாத்தையுமே பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே மேட்டர்ஸ் இங்க. ஸோ எல்லாமே பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். மத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட அடிப்படை மட்டும் தான். நீங்க இத எப்படி பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ள அ அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு எதனா ஓப்பன் பண்ணி ஃபியூச்சர்ஸையும், ஆப்ஷன்ஸையும் பை பண்றதுக்கு பாருங்க. உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்றத இங்க நீங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்
இதே தானே F&Oல போறேன். NF ஓகே. ஃபியூச்சர்ஸ்ன்றத விட ஆப்ஷன்ஸ்ல நான் போறேன். இதுல நான் வந்து இப்ப HDFC அப்படின்றது தேடுறேன். HDFC பேங்க். இந்த ஒரு மந்தோட எனக்கு வந்து கான்ட்ராக்ட்ல வந்து கால்ஸ்ல வந்து எனக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் 1800ல எனக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ட்டு நான் 1800ல எதுவும் இல்லை. கால் ஆப்ஷன்ஸ்ல வந்து யாரும் இனிஷியல் மார்ஜின் செட் பண்ணல, அதனால வந்து 0ல வருது. இதுவே தானே 1650 இதுவும் எனக்கு வரல. ஆக்சுவலா இங்க என்ன ப்ராப்ளம் தெரியல. பொதுவா இந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன காட்டும் அப்படின்னா 1800 நீங்க எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்கணும், 1600 எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்கணும்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து வரணும். பட் இவன்ட்ட என்னன்னு தெரியல, இது 0ன்னு காமிக்குது. நீங்க உங்களுடைய அந்த brokerage கம்பெனியோட போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இது கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இதை பத்தியான அடிப்படை கிளாஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இனிமே நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைவ் கிளாஸ் மட்டும் இருக்கு. லைவ் கிளாஸ்ல வந்து ஃபியூச்சர்ஸ் எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, ஆப்ஷன்ஸ் எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது அப்படின்றத மட்டும் பார்க்கணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ஸ் முடியுது. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த செஷன்ஸ்ல நம்ம சந்திப்போம். யாராவது ஒருத்தர் இப்போ கேள்வி கேட்கலாம். நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். சார் ஆப்ஷனுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? ஓகே, சொன்னதுதான் இருந்தாலும் திரும்ப சொல்றேன். நீங்க ஒரு வீடை வந்து லீஸுக்கு எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர்ஸ். அதே நீங்க ஒரு வீடை வந்து லீஸுக்கு எடுக்கல, ஆனா வந்து அந்த வீட்டை வாங்குற உரிமையை வாங்குறீங்க. ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு அந்த இல்லாட்டினா 15 நாளைக்கு நான் அந்த வீடை வாங்க போறேன், எனக்கு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடுறீங்க. அதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதே வந்து ஸ்டாக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 3 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க ஃபியூச்சர்ஸ்ல. ஆப்ஷன்ஸ்ல வந்து ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்கும். ஒரு வியாழக்கிழமையும் அந்த ஆப்ஷன்ஸோட கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து பெட்டிங் கட்டுறீங்க. ஃபியூச்சர்ஸ்ல வந்து நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி பெட்டிங் கட்டுறீங்க அப்படின்னா HDFC வந்து 1630ல போய்கிட்டு இருக்கு. இது வந்து 1700 தொடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க வந்து ஒரு பெட்டிங் கட்டுறீங்க. உங்களை மாதிரியே இங்க வந்து நிறைய பேரு அதுல பெட் கட்டுவாங்க. ஸோ நீங்க ஒரு 50 ரூபாய்க்கு அந்த பெட்டிங் போறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க கட்டுற பிரீமியம் 50 ரூபான்னா அங்க மார்க்கெட்ல வந்து 1631ல இருக்கிற அந்த HDFC அப்படியே 1700க்கு போகும்போது உங்களுடைய பெட்டிங் வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகும். ஏன் கூடுது அப்படின்னா ஏன்னா அது நிஜமாயிக்கிட்டே வருது, உண்மையாயிடுது. நீங்க பெட் கட்டின மாதிரியே தானே அது மேல வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னும் போது உங்களோட பெட்டிங் வேல்யூ அப்படின்றது வெறும் 50 ரூபாயில நீங்க வாங்கியிருப்பீங்க, அது பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு போய் நிற்கும். ஸோ அப்போ உங்களுக்கு 10 மடங்கு லாபம் வெறும் ஒரு வாரத்துல இது நடக்கும். ஓகேங்களா? இது ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய பணம் தேவைப்படாது. உங்கள்கிட்ட வந்து 5000 ஏன் 2000 1000 ரூபாய் இருந்தா கூட போதும். ஆப்ஷன்ஸ் செயின்ல உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு வழி இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல வந்து நீங்க ஆவரேஜா ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய் இருந்தா தான் உள்ள போக முடியும். அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதோட விலை அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோக்கன் அட்வான்ஸ் 5000 ரூபாய்க்கு தான் போடுவோம். ஆனா லீஸுக்கு போகும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்க வித்தியாசம். புரியுது சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எப்போ எந்த டைமிங்ல ஸ்டார்ட் ஆகுது? நான் ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ண போல இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட் இருந்ததுனால கொஞ்சம்
சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டேன். 10 o'clockலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 11 o'clock தான். ஓகே புதன்கிழமை தான் மேம். ஓகே சார் எப்பவும் போல புதன்கிழமை தான். ஓகே சார் தேங்க்யூ. எவ்ரி வீக் வெனஸ்டே 11 o'clock. ஸோ நண்பர்களே, வேற யாருக்கும் கேள்விகள் இருக்குங்களா? இந்த செஷன் புரிஞ்சதா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் வசந்த். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி செஷன்லாம் நான் பார்க்கல. இந்த செஷன் எனக்கு புரியுது. நான் ஆல்ரெடி ஸ்டாக் ஹோல்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேடிங் பற்றி எந்த நாலேஜும் இல்லை எனக்கு. நான் இப்போ இன்னும் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபர்தராக இன்னொரு கிளாஸ் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா. மறுபடியும் ஏதாவது செஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? புதுசா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் சொல்றோம். ஓகேங்களா? ஷியோர். ரைட் சார். தேங்க்யூ. வேற நண்பர்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? இந்த ஒரு கேள்விக்கு மேல சொல்லுங்க சார். நிஃப்டி 50 சொன்னீங்களா சார், டாப் 50 கம்பெனிஸ். ஆமா. இது வந்து எந்த டைம் சைக்கிள்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு? நீங்க வந்து பேஸ்ட் ஆன் த குவார்டர்லி ரிசல்ட் சொன்னீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் சம் கம்பெனிஸ் வந்து குவார்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் இந்த நியூ கம்பெனி வந்து ஆட் ஆன் பண்ணுவாங்களா, இல்லை எக்ஸிஸ்டிங் கம்பெனி போயிட்டு இருக்குமா? பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா அது வந்து எவ்ரி குவார்ட்டர் பண்ணுவாங்கன்றது கிடையாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. சில சமயம் ஒரு பர்டிகுலர் கம்பெனி ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல அவங்க மேல ஒரு அலிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இமிடியேட்டா போர்டு மெம்பரை கூப்பிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அதை தூக்கிட்டு அதுக்கு அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து விழுகவே கூடாது. ஹலோ. ஓகே சார். ஆமா. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இயர்லி ஒன் பேசிஸ்ல தான் இந்த என்ன சொல்றது ஸ்டாக்ஸை உள்ள கொண்டு வரதும் வெளியில தூக்கி போடுறதும் நடக்கும். ஆனால் கம்பெனி மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த குவார்ட்டர்ல தூக்கிடுவாங்க. நண்பர்களே, நம்ம அடுத்த சந்திப்போம். உங்களுக்கு இந்த செஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம கட்டுறது கையளவு தான், கையளவு கூட இல்லை, கடுகளவு. ஸோ இன்னும் நீங்க வந்து உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய பார்வையில மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்க. நீங்க மார்க்கெட்டோட பழக தான் நிறைய விஷயங்கள் புரியும். ஓகேங்களா? ஸோ நன்றி. நம்ம அடுத்த சந்திப்புல சந்திக்கலாம்.